ஸ்ரீ ராமானுஜா டூர் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மன்னார்குடியில் அமைஞ்சிருக்கும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி அந்த திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க விஷ்ணுவின் அபிமான கஷேத்திரங்களில் ஒன்று. அதாவது 108 திவ்ய தேசங்களில் இல்லாமல் இது அபிமான கஷேத்திரம். இந்த கோவில் தக்ஷிண துவாரகா என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1ஆம் மற்றும் 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. அதாவது சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னதாக கட்டப்பட்ட கோவில். 152 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் கொண்ட இந்த கோவிலுக்கு இப்பதான் ஜனவரி 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இதுல ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா 11 நிலைகள் கொண்டு இருக்கிறது. இதுல கீழே இருந்து மேலாக 6 நிலைகள்ல பார்த்தீங்கன்னா எந்த சுதை சிற்பங்களும் எதுவுமே இல்லாம 7ஆவது நிலையிலிருந்தே சுவாமி சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த வித்தியாசமான அமைப்புல இருக்க கோபுரம் காண்பதே மிக அரிது. இந்த கோவிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா வாசுதேவ பெருமாள், உற்சவர் ராஜகோபால சுவாமி, தாயார் செங்கமல தாயார், ஸ்தல விருட்சம் செண்பகம். இந்த மூலவர் வாசுதேவ பெருமாள் பார்த்தீங்கன்னா 12 அடி உயரமா பார்க்க கம்பீரமாகவும் நின்ற திருக்கோலத்திலும் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. உற்சவர் ராஜகோபால சுவாமி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கையில் சாட்டியும் தலையில் தலைப்பானுடனும் ஒரு இடையனை போல சிறுவனாக தோற்றமளிக்கிறார். வலது கையில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய், கையில் வளையல்கள் மற்றும் குழந்தைகள் அணியும் நகைகளோடு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுவும் 2 கன்றுகளுடனும் காட்சி கொடுக்கிறார் நம்மளுக்கு. ராஜகோபாலர் இங்கு ஒரே வேஷ்டியை அணிந்து அதை தலைப்பானாகவும் சூடியிருக்கிறார். ராஜகோபாலருக்கு வலது காதில் குண்டலமும் இடது காதில் தாடங்கமும் அணிந்திருக்கிறார். கம்சன் பலராமனை அழிக்க குபலயா பீடம் என்னும் யானையை ஏவிவிட்டார். அது கிருஷ்ணர் அந்த யானை தந்தத்தை உடைத்து அதனை அடக்கினார். அதன் அடிப்படையில் இடது கையில் தந்தமும் இருக்கிறது. இந்த திருக்கோவிலில் இங்கு பிரதானமாக பாலை நெய்வேத்தியமாக படைக்கின்றனர். மாலையில் மட்டும் மதுரை கல்லர்கள் கோவில் போல இங்கேயும் தோசை நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் காலையில் பார்த்தீங்கன்னா கோ பூஜையும் கஜ பூஜையும் செய்யப்படுகிறது. கோபில முனிவரும் கோபாலயரும் ஸ்ரீமன் நாராயணன் வேண்டி கடுமையாக தவம் செய்தனர். பகவானை கிருஷ்ண அவதாரத்தில் காண விரும்பினர். அதற்காக துவாரகா சென்று கொண்டிருந்த போது வழியில் நாரதர் கிருஷ்ண அவதாரம் முடிந்து விட்டதாக கூறி தென் துவாரகா என்றும் இவ்விடத்திற்கு அவர்களை அனுப்பி வைக்கிறார். இங்கு ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ண அவதாரத்தையும் அவருடைய லீலைகளும் அவர்களுக்காக காட்சி கொடுக்கிறார். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, இங்க பங்குனி மாசத்துல 18 நாள் பிரம்மோற்சவம் நடக்குது. மற்ற கோவில்ல பொதுவா 10 நாள் நடக்கும். கிருஷ்ணர் கோவில் என்பதால் இங்கு 18க்கு முக்கியத்துவம் கொடுத்து குலக்ஷேத்திர போர் 18, கீதையின் அத்தியாயம் 18, அதன் காரணமா இங்கு 18 நாள் பிரம்மோ நடக்குது. அப்போ கிருஷ்ணரோட 32 லீலைகள்ல சுவாமியை அலங்காரம் செய்து விசேஷமாக வீதி உலா அழைத்து செல்லப்படுகிறார். உற்சவத்தின் 16ஆம் நாள் வெண்ணெய் தாழி உற்சவம் நடைபெறும். அனைவரும் தரிசிக்க வேண்டிய கோவில் இது.